ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களை எடுத்து அதில் இருக்கிற டாபிக் வைஸ் வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற வினா டெல்லி சுல்தான்களை பற்றிய வினா. 20 கேள்வி எடுத்திருக்கோம். இந்த 20 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த 20 கேள்வி அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, பாருங்கள். இன்றைய முதல் கேள்வி: எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது? எப்படி ட்விஸ்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எந்த கொள்கை டெல்லி சுல்தானியருடைய மைய அதிகாரத்தை வலு இழக்க வச்சதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஜாகீர் நிலமானிய முறை. அடுத்து ரெண்டாவது கேள்வி: டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு? ஸ்கூல் புக்கிலே இல்லைங்க. அதாவது காஷ்மீரின் அக்பர்னு ஒருத்தர் அழைச்சிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஜியாவுதீன் அபிதீன். என்னப்பா புது பேராக இருக்குது, ஜியாவுதீன் அபிதீன், புதுசாக இருக்குங்க. மூன்றாவது கேள்வி: தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது தப்பாக இருக்கோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. குதுப்புதீன் ஐபக் லாக் பாக்ஸா, இல்துமிஸ் மாலிக் கபூர், முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்கள், பெரோசா துக்ளக் நாற்பதின்மர் குழு. இதில் தவறான பொருத்தங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? 2 தவறு, 4 தவறு. அதாவது இல்துமிஸ் இவர் தான் நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியிருப்பார். குதுப்புதீன் ஐபக்கை லாக் பாக்ஸான்னு சொல்லுவாங்க. முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. 4வது கேள்வி: இல்துமிஸினால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர். இல்துமிஸ் அவர் 40 பேர் கொண்ட குழுவை உருவாக்கியிருப்பார். ஸ்கூல் புக்கில் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? துர்கானி சகல்கானி, சகல்கானின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 5வது கேள்வி: அமீர் ஹசன் தெஹ்லூய். இது முழு பேராட்டு இருக்குங்க. அமீர் ஹசன் தெஹ்லூய் யாருடைய அரசரின் அவையில் சூபி கவிஞராக இருந்தார்? விடை முகம்மது பின் துக்ளக் அவருடைய அவையில் தான் இருந்திருக்காரு. 6வது கேள்வி: அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? என்னப்பா அது புதுசாக கேட்டு வச்சுருக்கீங்க. அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை அலி குர்சப். இதுதான் அசல் பேராட்டு இருக்குதுங்க. பாருங்கள், அலி குர்சப்பா. 7வது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. கூற்று: சுல்தான் பெரோசா துக்ளக் ஜெசியா அப்படிங்கிற வரியை விதிக்கவில்லை. காரணம்: அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான் ஜஹான் மக்பூல் மதம் மாறிய ஓர் இந்து ஆவார். பாருங்க, எது சரி எது தவறு? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். அதாவது ஜெசியா வரியை விதிக்கலை, இது தவறு. ஆனால் இவருடைய அமைச்சர் இந்த கான் ஜஹான் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவர் ஆந்திராவில் கண்ணு அப்படிங்கிற பேரில் இருந்திருப்பார். பிறகு மதம் மாறியிருப்பார். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. அப்போ விடை ஏ தவறு, ஆர் சரி. 8வது கேள்வி: கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை எந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்? அவங்க ஆட்சியில் வணிகர்கள் அவங்க விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணும்னா சராய் அடில் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். 9வது கேள்வி: திவான் இ கோகி என்ற விவசாயத்துறையை ஏற்படுத்தியவர். இவரை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. திவான் இ ஹோகி. விடையை பார்க்கலாங்களா? விடை முகம்மது பின் துக்ளக். அடுத்த கேள்வி 10வது கேள்வி: கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ட்டி, ரசியா பேகம், திவானி ஐ ஆரிஸ், பால்பன் இப்படி கொடுத்துருக்காங்க. என்னப்பா புதுசாக இருக்குது? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா போங்கப்பா நீங்களும் உங்கள் எக்ஸாமுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான் போல இருக்குது. ஒரு வேளை குரூப் 1 எக்ஸாமும் நினைக்கிறேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 1, 2, 4 சரி. அதாவது போர்ட்டினா சலிசா. என்ன கான்செப்டுன்னு புரியலையே.
பால்பன்னா பாரிட்ஸ், ரசியா பேகம்னா ருக்னுதீன். என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னு புரியல. யாராவது புரிந்தவர்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்கப்பா. புதுசு புதுசாக கேட்டு வச்சுருக்காங்க. 11வது கேள்வி, டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராச் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி? கராச் அப்படிங்கிற ஒரு வரியை விதிச்சிருக்காங்க. எதுக்கு மேலே விதிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, விவசாய நிலத்தின் மீது விதிக்கப்பட்ட வரி தான் கராச். 12வது கேள்வி, மாலிக் பக்ருதீன் ஜீனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர்? மாலிக் பக்ருதீன் ஜீனா. புதுசு புதுசாக இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்குடைய இயற்பெயர் தான் மாலிக் பக்ருதீன் ஜீனாகலாம். பார்த்துக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி, கீழ்கண்ட வரிசை பட்டியல் 1, 2 அதை பொருத்தி சரியான விடையை கண்டுபிடிக்கணும். வரிசை 1, வரிசை 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கட்டடங்களை கொடுத்துருக்காங்க. யார் எந்த கட்டடங்களை கட்டினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை கண்டுபிடிச்சிங்களா? விடை பி தான் ஆன்சர். புலந்தர் வாசா, பதேபூர் சிக்ரி இதை கட்டினவர் யாருன்னா அக்பர். இது தெரிஞ்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். இங்கே பாருங்கள், ஏக்கு 2 வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ பதேபூர் சிக்ரி இதை படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. அலாய் தர்வாசா டில்லி இதை கட்டியவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. மோதி மசூதி இதை டில்லியில் கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பா. அவுரங்கசீப் எங்கப்பா கட்டினார்? என்னப்பா? மோதி மசூதி ஆக்ரா. ஆக்ரா ஷாஜகான். என்னங்க அது? அப்போ அவுரங்கசீப்பும் கட்டியிருக்காரு பாருங்க. மோதி மசூதியை டெல்லியில் கட்டினது யாருன்னா அவுரங்கசீப்பான். பார்த்துக்கோங்கப்பா, புதுசு புதுசாக கட்டி வச்சுருக்காங்க. 14வது கேள்வி, பிராமணர்கள் மீதும் ஜெசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் யார்? அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியுதுன்னா, டெல்லி சுல்தான்கள் பிராமணர்கள் மேலே விதிக்க மாட்டாங்க போல். ஆனால் அவர்கள் மேலேயும் ஒரு சுல்தான் விதிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரோஸ் துக்ளக். இவர் தான் விதிச்சிருக்காரு. 15வது கேள்வி, அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை? அடப்பாவிகளா, எப்படியா கேட்டு வச்சுருக்கீங்க? விடையை பார்க்கலாங்களா? 100 to 120 தாங்காக்கள். தாங்கா அப்படிங்கிறது வெள்ளிக்காயின் தானே, டங்கா படிச்சிருப்போம்ல. இப்போ 100 to 120 டங்காவாம். 16வது கேள்வி, எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? எந்த சுல்தானியர் ஆட்சியின் போது மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. விடை முகமது பின் துக்ளக். நம்ம என்ன நினைப்போம்னா அலாவுதீன் கில்ஜி நினைப்போம், ஆனால் தப்பு. முகமது பின் துக்ளக். 17வது கேள்வி, மன்னர் மக்களிடமிருந்தும் மக்கள் மன்னரிடமிருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதானி அவர் கருத்து தெரிவித்துள்ளார்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. விடை முகமது பின் துக்ளக். அப்பாடா, படித்த கேள்வி ஒன்று வந்திருக்குதுங்க. 18வது கேள்வி, ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஸின் பிரதம அமைச்சர் யார்? அதாவது ரஷ்யா சுல்தானா இவங்க யாருன்னா இல்துமிஸுடைய மகள். அவருக்கு எதிராக இல்துமிஸுடைய அமைச்சர் சண்டை போட்டிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை நிஜாமுல் முல்க் ஜீனைதி. புதுசு புதுசாக இருக்குங்க. இந்த மாதிரி கேள்வி வந்தால் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. 19வது கேள்வி, கலீபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யார்? கலீபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை இல்துமிஸ். 20வது கேள்வி கடைசி கேள்விங்க. வெற்றிகரமாக 20 கேள்வி முடிச்சிட்டோம். ஆனால் இதில் விடை தெரிந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு 10 போட்டிருந்தா கூட நல்லா படிச்சிருப்பார்னு அர்த்தம். அது சுத்தமாக ரொம்ப டஃப்புங்க. ஒன்று கூட படித்ததே இல்லை. சரி, எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இல்லை நமக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் வருதா, இல்லை நீங்களும் படிக்கலையானுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். சரி, 20வது கேள்வியை பாருங்கள்.
இந்தியாவில் முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது ஜெசியா வரியை விதித்தவர் யார்? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது ஜெசியா வரியை விதித்தாங்க. யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை குதுப்புதீன் ஐபக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.